ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அப்பா தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். ரிபஷந்து ரியாந்தாராப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆவியானுடைய கிருபை நிறைப்பதற்காக நன்றி. ஆவியானுடைய வல்லமை மூடுவதற்காக நன்றி. பரஷ தூக்கா தியாந்தராபா தேவனுங்களோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த உணர்வை பெற்றுக்கொள்ள, அந்த வாஞ்சை தாகத்தை பெற்றுக்கொள்ள, அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தினர் அப்படியே அபிஷேகம் பண்ணுவதற்காக நன்றி. அருமையான வசந்தா அபிஷேக் ஸ்டடீஸ் அண்ட் குட் ஃபியூச்சர் வி நீட் யுவர் ப்ரேயர் சப்போர்ட் பாஸ்டர் காரு ப்ளீஸ். கண்டிப்பாக சிஸ்டர் வி ப்ரே ஃபார் யுவர் சன் அபிஷேக். Definitely God has to do miracle. God give the good knowledge to Abhishek. Rimashantu Riyantaraba. He will score good mark in this examination. God has to say Rimashanta Riyantaraba. I bless in the name of Jesus Christ. Rimashanta Riyakataru இயேசுவின் நாமத்தினாலே அந்த அபிஷேகத்தை நான் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஞானத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் ஆரோக்கியத்தினாலும் தம்பியை நீரப்பா முடி சுட்டி கொள்வதற்காக அந்த தம்பியை நீரப்பா அபிஷேகம் பண்ணுவதற்காக நன்றிப்பா. ரிபஷந்து ரியாந்தராப்பா. அருமையான சகோதரன் மதனுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அபிஷேகக்காக ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர். ரிமஷந்து ரியாந்தராப்பா பிரதர், நிச்சயமாய் தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே கடந்து வருகிறதை பார்க்கிறேன். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று வேதம் சொல்கிறது. நாம் எந்த அளவுக்கு அபிஷேகத்தில் தேறினவர்களா, அபிஷேகத்தில் வளருகிறவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதை நாம் பார்க்க முடியும். ரிபக்கருஷ தூரியா கதரா. நன்றி பரமா சங்கா ரியாந்தரா பாஷத்தா கத்தியந்தரா. ஆமேன். ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணுங்க ஃபார் ப்ரேயர். ஓமன் போக ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணுறாங்க ஃபார் ப்ரே. கண்டிப்பாக சிஸ்டர் தேவன் உங்களுக்கு அந்த அனுகிரகமான சூழ்நிலையை ஜோசப் பிரதருக்கு உருவாக்கி கொடுப்பேன், ஸ்டீஃபன் பிரதருக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்று கர்த்தர் நீர் வாக்குரைப்பதற்காக நன்றி. ரபஷந்து ரியாந்தராபா ரிமாக்கரு ஷதூரியந்தராபா. நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஸ்டெல்லா சிஸ்டரை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. நன்றிப்பா. நன்றி. நாளை பார்க்குறேன் இருக்கிறாங்க. அதுக்கான தேவ கிருபை தேவ பலன் அந்த மகளுக்கு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அனுகூலமான சூழ்நிலைகளை கர்த்தர் நீங்கள் உருவாக்கி கொடுப்பதற்காக நன்றி. யோசுவாக்காக ஜெபிக்கிறேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. பிரைஸ் லார்ட் பிரதர். கண்டிப்பாக உங்கள் ஊர் பேரை சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஒரு மஷந்து ரியாங்கத்தரா ஆன்லைன் ப்ரேயரில் நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் கூப்பிட்டு ஜெபிக்கிறாங்க. அது நிமித்தமாய் அவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக கர்த்தர் கிரியை செய்கிறார். அவர்கள் நாளுக்கு நாள் அவர்கள் பக்தி விருத்தியில் வளருவதற்கு ஒரு தீர்க்கதரிசியோடு கூட இணைந்து அவர்கள் வரும்போது நிச்சயமாக இந்த தீர்க்கதரிசியின் மேலே இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார். மாற்றமே கிடையாது. எப்படி ஒரு எலியாவோடு எலிசா இணைந்தாரோ அதே பிரகாரமாக ரிமஷந்து ரியாந்தராப்பா எலிசாக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. எப்படியாவது எலியா தீர்க்கதரிசி மேல் இருக்கிற அபிஷேகத்தை நாம் 2 மடங்கு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை தாகம் உள்ளவர்களாய் நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்களானால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒரு 21 நாள் பார்க்க சொல்லுப்பா. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருவதை அவர்கள் உணர ஆரம்பிப்பார்கள். பலன் இல்லாதவர்களுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு நான் சத்துவத்தையும் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குரைத்தார். ஆமென். கண்டிப்பாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. நிறைய தைரியமாய் பேசக்கூடிய கிருபை, தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்கள் மேலே வைப்பார். இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு, பிரச்சனை பாடு உண்டு, சரீரம் இருக்கிற வரைக்கும் நமக்கு நோவு உண்டு என்று வேதம் சொல்கிறது. அதனால் நம்ம மரணம் வரும் வரைக்கும் நமக்கு உபத்திரமும் உண்டு, பிரச்சனையும் உண்டு. ஆனால் அவைகளை மேற்கொள்வதற்கு தேவ பலன் ரிமா சாந்தாரியா கத்தரா பக்கத்தை சொல்கிறார். உன்னை நான் பலப்படுத்தி கொண்டே இருப்பேன்.